Dear students, today plus 2 mathematics, unit number 6, applications of vector algebra. So previous classல நாம என்ன செஞ்சோம் அப்படின்னாக்கா applications of vector algebraவில் நம்ம introduction பார்த்துட்டு cross productலையும் dot productலையும் applications பார்த்தோம். அந்த applications எங்கெங்க அப்படின்னாக்கா plane trigonometry, geometry, physicsல. That is moment, torque, work done. மொமெண்ட் டார்க்னா ஒன்று தான். அது இல்லாமல் ஒர்க் டன் படித்தோம். ட்ரிக்னாமெட்ரியில் சில ஃபார்முலாஸ் படித்தோம். ஜாமெட்ரி ப்ரூஃப் பார்த்தோம். புரியுது இல்லையா? ஸோ டுடே வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அதை என்ன டெஃபினேஷன் பார்த்துட்டு தென் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் 6.2. யூனிட் 6 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வெக்டர் அல்ஜிப்ரா. இந்த சாப்டரில் நம்ம டுடே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட். ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் ஆல்ரெடி நம்ம என்ன லேர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா 2 வெக்டார் ஏ வெக்டார் பி வெக்டார் 2 வெக்டருக்கு தான் டாட் ப்ராடக்ட் எடுத்திருக்கோம். ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு மாலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மாலஸ் ஆஃப் பி வெக்டார் காஸ் தீட்டான்னு படிச்சிருக்கோம். இப்போ 3 வெக்டார்ஸ் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டாருக்கு ட்ரிபிள் ப்ராடக்ட் எப்படி எடுக்கிறது அப்படின்றத நம்ம படிக்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன். ஃபார் எ கிவன் செட் ஆஃப் 3 வெக்டார்ஸ் ஏ வெக்டார் பி வெக்டார் அண்ட் சி வெக்டார், அதான் இந்த டாபிக் ட்ரிபிள். இந்த ஸ்கேலார் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் டாட் சி வெக்டார் இஸ் கால்ட் ஏ ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார். ட்ரிபிள் ப்ராடக்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 2 வெக்டருக்கு கிராஸ் ப்ராடக்ட் எடுத்துட்டு அப்புறமா அந்த தேர்ட் வெக்டரை கூட என்ன செய்யணும், நம்ம டாட் ப்ராடக்ட் எடுக்கணும். அதுதான் பேர் என்ன, ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் அப்படின்னு பேர். சரி, இதில் ஒரு ரிமார்க் ஒன்று இருக்குது. ஸோ அந்த ரிமார்க் என்ன அப்படின்னா ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இஸ் ஏ ஸ்கேலார். உங்களுக்கு நல்லா தெரியும், ஏ வெக்டாருக்கும் பி வெக்டாருக்கும் டாட் ப்ராடக்ட் எடுத்தால் அது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. அண்ட் ஸோ ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் ஹேஸ் நோ மீனிங். இப்போ ஏ வெக்டாருக்கும் பி வெக்டாருக்கும் டாட் ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கேலர் கிடைக்கும். ஸோ அந்த ஸ்கேலர் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு வெக்டராக கூட என்ன எடுக்க முடியாது, கிராஸ் ப்ராடக்ட் எடுக்க முடியாது. அதனால தாங்க ஹேஸ் நோ மீனிங் அப்படின்றாங்க. தென் பார்த்தீங்கன்னா அடுத்தது கிவன் எனி 3 வெக்டார்ஸ் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் த ஃபாலோயிங் ஆர் ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட். ஸோ இப்போ இங்கே கீழே இருக்குது பாருங்கள் ஃபாலோயிங்னு, இது எல்லாமே மீனிங்ஃபுல், அதாவது ட்ரிபிள் ப்ராடக்டில் ஸ்கேலர் ட்ரிபிள் ப்ராடக்டில் வரும் அப்படின்றத தான் இங்கே சொல்கிறாங்க. அப்போ ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் டாட் சி வெக்டார் கமா பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் டாட் ஏ வெக்டார் எக்ஸட்ரா எக்ஸட்ரா இங்கே எழுதிருக்கிற எல்லாமே ஸ்கேலர் ட்ரிபிள் ப்ராடக்டில் வரும். ஸ்கேலர் ட்ரிபிள் ப்ராடக்டில் வரும்ன்றது தான் என்ன பண்ணியிருக்கேன், நோட் பண்ணியிருக்கேன். ஓகே, அப்போ ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட்னா என்ன டெஃபினிஷன் அப்படின்றத புரிஞ்சுக்குங்க. தட் இஸ் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் டாட் சி வெக்டார், இதுதான் என்ன பேர், ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் அண்ட் சி வெக்டார். நெக்ஸ்ட் ஜாமெட்ரிக்கல் இன்டர்பிரேஷன் ஆஃப் ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட், அதாவது வடிவியல் கணித விளக்கம் அப்படின்றது பேர். இதில் என்ன அப்படின்னா, ஸோ ட்ரிபிள் ப்ராடக்ட் எதை குறிக்கும் அப்படின்னா வால்யூம் ஆஃப் பேரலப்பாய்டு, வால்யூம் ஆஃப் பேரலப்பாய்டு வித் கோ டெர்மினஸ் எட்ஜஸ் ஏ வெக்டார் பி வெக்டார் அண்ட் சி வெக்டார், அதான் சொல்றாங்க. ஸோ அந்த வால்யூம் வந்து எப்பயுமே எதில் வரும் அப்படின்னாக்கா பாசிட்டிவ்ல வரும். அதனால தான் என்ன செய்யறாங்க அப்படின்னா மாடுலஸ் போடணும். அதான் இங்கே எழுதியிருக்காங்க பாருங்க. ஃபார்ம்டு பை யூசிங் த 3 வெக்டார்ஸ் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் ஆஸ் கோ டெர்மினஸ் எட்ஜஸ் ஜாமெட்ரிக்கலி த அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் அப்படின்றாங்க பாருங்க. ஸோ இந்த பேரலப்பாய்டுக்கு இப்படி எழுதலாம். மொத்தம் 3 டைப்ஸ்ல என்ன பண்ணலாம், அந்த மாதிரி எழுதலாம். விக்கிபீடியாவை எடுத்து பாருங்க, அது உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதான் வந்து பேரலப்பாய்டு. இந்த பேரலப்பாய்டுடைய பேரலகிராமுடைய ஏரியா தெரியும் உங்களுக்கு. அட்ஜசன்ட் சைடு கொடுத்தாங்கன்னா ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் கொடுத்துட்டாங்கன்னா அதனுடைய ஏரியா என்னன்றதை நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்தோம். மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். அப்போ வால்யூம் ஆஃப் பேரலப்பாய்டு ஃபார்ம்ல என்ன அப்படின்னாக்கா ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் கோ டெர்மினஸ் எட்ஜஸ்னா மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் டாட் சி வெக்டார். ஸோ இந்த ஃபார்முலாஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா புரிஞ்சுங்க.
ஸோ வால்யூம்னாவே நமக்கு 3 சைட்ஸ் வேணும், புரியுதுங்களா? ஏ பி சி. இங்கே ஏ வெக்டார், பி வெக்டார், சி வெக்டார். பாருங்கள், இது ஏ வெக்டார், அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது இங்கே பி வெக்டாராக இருக்குது, இது என்ன இருக்குது? சி வெக்டார்னு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு paralleloid. ஸோ இதில் ஏரியா parallelogram ஃபார்முலான்னு கேட்டாங்கன்னா மாடல்ஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். வால்யூம் ஆஃப் paralleloidன்னு கேட்டாங்கன்னாக்கா மாடல்ஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் டாட் சி வெக்டார். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் தேரம் வித்தவுட் ப்ரூஃப். If A vector equal A1 I vector plus A2 J vector plus A3 K vector. ஸோ இது கேப் நான் என்ன செய்யணும், வெக்டார்னு படிக்கிற ஒன்றும் தப்பு இல்லை. நெக்ஸ்ட் B vector equal B1 I vector plus B2 J vector plus B3 K vector. And C vector equal C1 I vector plus C2 J vector plus C3 K vector. Then scalar triple product கேட்டாங்கன்னா என்ன செய்யணுன்றதை இங்கே நான் நோட் பண்ணுறேன். பாருங்கள், A vector cross B vector dot C vector. இதுதான் scalar triple product. ஸோ என்னுடைய வேல்யூ எப்படி கண்டுபிடிக்குதுன்னா டிட்டர்மினன்ட் போட்டு இங்கே ஐஜேகே ஏ வெக்டாரில் வரக்கூடிய ஐஜேகே கோஎஃபிஷியன்ட் எடுத்து எழுதணும். அதே போல் பி வெக்டாரில் வரக்கூடிய ஐஜேகே கோஎஃபிஷியன்ட், சி வெக்டாரில் வரக்கூடிய ஐஜேகே கோஎஃபிஷியன்ட். இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா அந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ தான் என்னன்னு பேருனாக்கா ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்டோட வேல்யூ. ஓகேவா? அப்போ 3 வெக்டர் கொடுத்துட்டு நம்மளை வந்து ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் டாட் சி வெக்டார் கேட்டாங்கன்னா என்ன செய்யணும்? டிட்டர்மினன்ட் வேல்யூ போட்டு கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் properties of the scalar triple product. scalar triple product ஓட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். தேரம் 1. for any 3 vectors a vector b vector and c vector a vector cross b vector dot c vector equal a vector dot b vector cross c vector அப்படின்னு எழுதலாம். பாருங்க, இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். by above theorem tells us scalar triple product dot and cross can be interchanged without altering the order of occurrences of the vector by placing the parenthesis in such a way that dot lies outside the parenthesis and cross lies between the vectors inside the parenthesis. பாருங்க, இங்கே அழகாக அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் டாட் சி வெக்டார் ஈக்குவல் எதுக்கு சமம் அப்படின்னா, பாருங்க இந்த கிராஸ் வந்து 2 பிராக்கெட், அதாவது 2 வெக்டருக்கு நடுவில் அமையணும். டாட் வந்து என்ன செய்யணாக்கா வெளியில் அமையணும். அதான் அங்கே சொல்கிறாங்க, புரியுதுங்களா? அப்போ இதை நம்ம இப்படி கூட எழுதலாம், ஏ வெக்டார் டாட் ஆஃப் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார்னு சொல்லலாம். ஸோ இதை நம்ம எப்படி சொல்லலாம்? பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் டாட் ஏ வெக்டார்னு சொல்லலாம். ஏன்னா இது ஒரு வெக்டர், இது ஒரு வெக்டர். அப்போ டாட் ப்ராடக்ட் வந்து கம்யூட்டேட்டிவ்னு படிச்சிருக்கோம், அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். ஸோ அதே போல இப்படி எழுதலாம், பி வெக்டார் டாட் சி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார்னு எழுதலாம். ஸோ இதை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதலாம். இந்த மாதிரி கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பயன்படுத்தி சி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார்னு எழுதலாம். ஸோ இதை நம்ம என்ன எழுதலாம்? சி வெக்டார் டாட் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார்னு எழுதலாம். புரியுதுங்களா? இதெல்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு நோட்டேஷன். For any 3 vectors a vector, b vector and c vector, the scalar triple product a vector cross b vector dot c vector is denoted by box product of a vector, b vector, c vector. So இதை நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா box productனு படிக்கணும். எப்படி படிக்கணும்? box product. அதில் கீழே கொடுத்துருக்காங்க, is read as box a vector, b vector, c vector சொல்லலாம். இதுக்கு பேர் என்ன? absolute value of scalar அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட், triple product represents the volume of a box, that is a rectangular paralleloid. A scalar triple product is also called box product. அப்போ scalar triple product இன்னொரு நேம் என்ன? box product அப்படின்னு பேரு. இந்த triple product எதை குறிக்கும் அப்படின்னா volume of a box, that is a rectangular paralleloid குறிக்கும் அப்படின்றத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இதுல ஒரு நோட் பாருங்களேன். box product of a vector, b vector, c vector equal a vector cross b vector dot c vector equal a vector dot b vector cross c vector equal b vector cross c vector dot a vector etc. இந்த மாதிரி போலாம். இப்போ b vector dot c vector cross a vector எப்படி எழுதலாம்? box product of b vector c vector a vector எழுதலாம். Similarly like this one. Okay. So இது என்ன அப்படின்னா, in other words box product of a vector, b vector, c vector equal box product of b vector, c vector, a vector equal box product of c vector, a vector, b vector. பாருங்களேன், இந்த ஆர்டர் மாறுதா பாருங்க. a b c b c a CAB இப்படின்னு வந்தால் ஒரே வேல்யூ தான் வரும். சப்போஸ் மாறுதுன்னு வச்சுங்களேன், அதில் என்ன வரனா மைனஸாக வரும் அப்படின்றத என்ன பண்ணியிருக்கேன், எழுதியிருக்கேன் பாருங்க. பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் ஈக்குவல் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் பி வெக்டார் சி வெக்டார் ஏ வெக்டார் ஈக்குவல் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் சி வெக்டார் ஏ வெக்டார் பி வெக்டார் ஈக்குவல். பாருங்க, இங்கே ஆர்டர் மாறுது பாருங்க, ஏசிபின்னு வருது பாருங்க, ஏ வெக்டார் சி வெக்டார் பி வெக்டார். ஸோ இதில் இருக்கிறத நம்ம என்ன பண்ணணும், இந்த ஏதாவது ஒரு வெக்டர் இடமா தேரணும்னா அப்போ என்ன வரணும், மைனஸ் முன்னாடி போடணும். அதுதான் இங்கே எழுதுறது. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், பாக்ஸ் ப்ராடக்ட்டுக்குள்ள
ஒரே மாதிரியான வெக்டர் நம்ம எழுதுறப்ப அதோட ஆன்சர் என்ன 0. தட் இஸ் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் A வெக்டர் B வெக்டர் ஈக்குவல் டு 0. சிமிலர்லி லைக் திஸ் ஒன். ஸோ இதெல்லாம் ஏன்றதை நீங்கள் யோசனை செய்யுங்க. ஓகேவா? Next, the scalar triple product preserves addition and scalar multiplication. That is box product of A vector, B vector, lambda into C vector equal lambda of A vector, B vector, C vector. அதாவது lambda into box product of A vector, B vector, C vector அப்படின்னு அர்த்தம். For all lambda belongs to R. ஸோ என்னுடைய ப்ரூஃப் வந்து புக்கில் கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு ஹோம்ஒர்க். நெக்ஸ்ட் பாருங்க, தியரம் 6.4. The scalar triple product of three non-zero vector is 0 if and only if 3 vectors are coplanar. இது இம்பார்ட்டன்ட் தியரம். அதனால தான் உங்களுக்கு இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாருங்களேன், let A vector, B vector, C vector be any 3 non-zero vectors, then A vector cross B vector dot C vector equal 0 if and only if. மீனிங் என்ன அர்த்தம்னா, டாட் ப்ராடக்ட் 0 ஆயிடுச்சுன்னா என்ன மீனிங்? அது ரெண்டுமே பர்பண்டிகுலர்னு அர்த்தம். அப்போ C vector is perpendicular to A vector cross B vector. அதான் எங்கள் லைனில் எழுதியிருக்கிறேன். Therefore, C lies in the plane which is parallel to both A vector and B vector. Therefore, A vector, B vector, C vector are coplanar. Hence the result. So, இந்த 3 lines மட்டும் நாம் எழுதணும்னாவே போதும், 3 மார்க் கிடைக்கும். Next, இந்த theorem 6.5 ரொம்ப ரொம்ப important. 3 vectors A vector, B vector, C vector are coplanar if and only if there exists scalar R, S, T belongs to R such that at least one of them is non-zero and RA vector plus SB vector plus TC vector equal to 0 vector. இதுவும் புக்லேயே கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் தியரம் 6.6 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இஃப் A vector, B vector, C vector and P vector, Q vector, R vector are any two system of 3 vectors and if P vector equal x1 A vector plus y1 B vector plus z1 C vector, Q vector equal x2 A vector plus y2 B vector plus z2 C vector and R vector equal x3 A vector plus y3 B vector plus z3 C vector, then box product of P vector, Q vector, R vector equal determinant of x1 y1 z1 x2 y2 z2 x3 y3 z3 இன்ட்டு போட்டு நம்ம என்ன செய்யணும், பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் A vector, B vector, C vector. இது ரிசல்ட், ரொம்ப ரொம்ப ரிசல்ட். இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யணும்னா ஒரு எக்ஸாம்பிள் சம் போடுறோம். நெக்ஸ்ட் நோட் தியரம் 6.6 என்ன சொல்றாங்க பாருங்களேன். A vector, B vector, C vector are non coplanar. டிட்டர்மினன்ட் என்ன ஆகும், not equal to 0 வரும். then the 3 vectors are also நான் கோப்ளானார் அப்படின்றதான் இந்த விஷயங்கள். ஸோ பேசிக் கான்செப்ட் படிச்சிட்டோம் எக்ஸைஸ் 6.2 போகிறதுக்கு முன்னாடி. இப்போ ப்ராப்ளம் சொன்னோன்னா பார்க்கலாம்.